வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திருமலை என்கிற ஒரு குன்றைத்தான் நாம் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். இந்த மலையும் உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஊட்டும் வகையில் இருக்கும் நண்பர்களே. இது எங்க இருக்குன்னா, மதுரை மாவட்டத்திலிருந்து மேலூர் நோக்கி போகும்போது கீழவளவு பகுதியிலிருந்து கட்டாணிப்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திற்கு நீங்க வந்தால் அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருமலை என்னும் சிறிய குன்றை நீங்க பார்க்கலாம். இது அற்புதமிக்க சுற்றுலா தலமாக விளங்குகிறது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மலைக்குன்று சிறந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்த மலையில் உள்ள சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் உங்களுக்கு நமது எக்ஸோடஸ் சேனல் மிகச்சிறந்த முறையில் தெளிவாக கொடுக்க போகிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு வாருங்கள். இதுதான் நண்பர்களே, இது ஏறி செல்வதற்கான ஒரு அகலமான பாதை. கொஞ்சம் கரடு முரடாகத்தான் இருக்கும், ஆனால் எளிதாக எல்லாரும் ஏறி செல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. இதுதான் அந்த மேல்தளம் நண்பர்களே. இந்த மேல்தளத்தில் ஒரு பீடம் ஒன்று அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாம் உள்ளே செல்லும் போது குன்றுகள் என்று சொல்லக்கூடிய இந்த மலையில் 400 ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள், பறவை முக மனிதர்கள், விலங்கு மேல் அமர்ந்த மனிதனின் உருவங்கள் என்று பலவண்ண ஓவியங்கள் இருப்பதாக, செஞ்சாந்து நிறமுள்ள இந்த ஓவியங்களை காணவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகள் பழமையான தமிழி கல்வெட்டுகளும் இங்கே பொறிக்கப்பட்டுள்ளது என்பதற்காகவே இதை பார்வையிட வந்திருக்கிறோம் நண்பர்களே. அதைத் தொடர்ந்து சமணர் குகைகளும் அதன் படுக்கைகளும் இங்கு இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து நாங்கள் மேல் பகுதியில் வந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் அந்த பக்கவாட்டு மலைப்பகுதியின் பாதை. கொஞ்சம் கவனமுடன் செல்ல வேண்டும். இதுதான் அந்த குன்றின் பக்கவாட்டில் உள்ள குகைத்தலம். இந்த குகைத்தலம் பார்ப்பதற்கு ரொம்ப விகாரமாகத்தான் இருந்தது நண்பர்களே. உள்ளே செல்வதற்கு ரொம்ப பயமாகத்தான் இருந்தது. ரொம்ப ஆழமாக சென்று கொண்டிருந்தது. ஒரு அளவுக்கு மேலே நாம் உள்ளே போகும்போது பாத்தீங்கன்னா 2-3 வழிகள் அங்கு பிரிகிறதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த அடிவாரம் பின்பக்கம் அடிவாரத்துக்கு சென்று விடுவது போல் இருந்தது. இந்த மலையின் முகடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு காடி போன்ற மழைநீர் வடிகாலும் இங்கே மிகச்சிறந்த முறையில் வெட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கு கீழே தான் இந்த தமிழி என்று சொல்லக்கூடிய கல்வெட்டும் காணப்பட்டது. அதை நாங்கள் இப்ப பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த குகைத்தலம். இந்த குகைத்தலத்திற்கு நாங்கள் நெருங்கி உள்ளே செல்லும்போது துர்நாற்றம் அதிகமாகவே காணப்பட்டது. வௌவால்கள் மிகுந்து இங்கு காணப்பட்டது நண்பர்களே. உள்ளே செல்ல செல்ல ரொம்ப இருட்டாகத்தான் இருந்தது. ஓரளவுக்கு மேல அந்த பாதையை நோக்கி பிரயாணம் பண்ண முடியவில்லை. மிகவும் கொடூரமாகத்தான் உள்ளே காணப்பட்டது நண்பர்களே. ஓரளவுக்கு மேலே வௌவால்கள் எங்களை நோக்கி வருவதால் நாங்கள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டோம். இதன் முன்பகுதியிலே தான் இந்த படுக்கைகள் 6 அடி நீளமும் ஒரு 3 அடி அகலமும் கொண்ட இந்த படுக்கைகள் இங்க வரிசையாக வெட்டப்பட்டிருந்த இந்த ஸ்தலத்தை பார்க்கிறோம். இதுவும் சேதமடைந்துதான் காணப்படுகிறது. இதுதான் நண்பர்களே அந்த தமிழி என்று சொல்லக்கூடிய கல்வெட்டு. எக்காட்டூர் காவிதிகோன் கொரியபாளி
என்பதுதான் இந்த தமிழி கல்வெட்டின் அர்த்தமாம். மிகவும் பழமை வாய்ந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட இந்த தமிழி எழுத்துக்கள் தொல்லியல் துறை இதன் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மலையின் மேல் உச்சியில் நாம் வரும்போது நல்ல ஒரு சமதளமாக, சாய்வு சமதளமாக இந்த மலை காணப்படுகிறது நண்பர்களே. இது சாதாரணமாக ஏறி வருகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மழைக்காலங்களில் தான் இது கொஞ்சம் வழுக்கும் தன்மை உடையதாக காணப்படுகிறது நண்பர்களே. இப்போது நாம் அந்த மேல் தளத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு தீப ஸ்தம்பம் ஏற்றுவதற்கான ஒரு தூண்களும் காணப்பட்டது. இதுதான் அந்த மலையின் மேல் தளம். இதன் பக்கவாட்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த செஞ்சாந்து நிறங்களால் பூசப்பட்ட அந்த ஓவியங்கள் முழுவதுமாக சேதம் அடைந்திருந்தது. எதுவுமே உருவம் காணப்படவில்லை நண்பர்களே. ஏனென்றால் 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உள்ள இந்த ஓவியங்கள் மிகவும் சேதம் அடைந்து விட்டது. அந்த நிறத்திற்கான நிறமிகளும் கூட நாங்கள் பார்க்க முடியவில்லை. மிகச் சிறந்த சுற்றுலாதலமாக உள்ள இந்த திருமலை குன்று எல்லோரும் பார்க்கும்படியாக உள்ளது. தொல்லியல் துறையும் இதை அற்புதமாக பாதுகாத்து வருகிறார்கள். நீங்களும் இதை பார்வையிடலாம். மிகச்சிறந்த ஒரு சுற்றுலாதலம். இது போன்ற சுற்றுலாதலங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி நண்பர்களே.